வெல்கம் டு மகாபெரிவா _97 சேனல். இன்றைக்கி வந்து அவல் பச்சைப்பயிர் பாயசம் ஸ்ரீராம் நவமி ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ரீராம் நவமி ஸ்பெஷல் அவல் பச்சைப்பயிர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து அவல் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, பச்சைப்பயிர் ஒரு 3/4 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாசிப்பயிரும் பாருங்கள், பச்சைப்பயிரும் அவல் நல்லா வேக வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ வெல்லம் போட்டுட்ருக்கேன் இதில். பாருங்கள், பாசிப்பயிறு அவல் கொஞ்சம் வெல்லம் போட்டுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாயசம் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ பாசிப்பருப்பு அவல் நல்லா திக்காயிடுச்சு ఇక్కడ. ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நெய் முந்திரி பருப்பு, பாருங்கள், காய்ச்சி ஆற வச்ச பால். அவ்வளோதான், நம்ம அவல் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் டிஸ்பிளேயில் இப்போ காமிக்கிறேன். நான் ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் இன்றைக்கி வடைப்பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பாசிப்பருப்பை வந்து ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உள்ள தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை போட்டுருக்கேன். ஒரு பவுலில் போட்டுருக்கேன். கேரட், வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாருங்கள், துருவின மாங்காய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். நிமிஷம் முடிஞ்சாச்சு. ஸோ இது ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் வடைப்பருப்பு ரெடி. சில இடத்துல கோசாம்பரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தாளிச்சிட்டேன்.
வடைப்பருப்பு ரெடி. ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் வடைப்பருப்பு ரெடி. ஸோ அடுத்தது நீர்மோர் பார்க்கலாம். ஸோ நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ரீராமநவமிக்கு நீர்மோரும் ஸ்பெஷல். ஸோ இதில் வந்து மோர் நல்லா சில்பி வச்சுட்டுருக்கேன். மோர், உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருக்கேன். கொஞ்சம் தாளித்து கொட்டிடலாம். ஸோ நீர் மோர் ரெடி பாருங்கள். நீர் மோர் ரெடி. ஸோ அடுத்தது பானகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். கரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இது வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் தூள், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஸோ துளசி. ஸோ பானகம் ரெடி. ஸோ ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் பானகம் ரெடி. ஸோ எல்லாமே நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் பானகம், நீர்மோர், அவல், பச்சைப்பயிறு பாயசம், வடைப்பருப்பு ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனல், இந்துஸ் குக்கிங் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸோ ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் அவல், பச்சைப்பயிறு பாயசம், நீர்மோர், பானகம், வடைப்பருப்பு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.